गुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं शिवभूतं समाश्रये वराकुशोपाशमभीतिमुद्रां करैर्वहन्तीं कमलाहस्तां बालात्मकोटिप्रतिभां त्रिनेत्रां भवेहमाद्यां भुवनेश्वरीं सद्गुरु शांतानंद महास्वामिகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் அவருடைய மார்க்கத்தை அவருடைய பரம்பரையாக வரக்கூடிய இந்த சண்டி ஹோமத்தில் தொடர்ந்து 31வது இடமாக இந்த புவனேஸ்வரி கோவிலில் ஸ்ரீ புவனேஸ்வரி பக்த மண்டலி பெங்களூர் சார்பாக அனைத்துலக நலம் வேண்டி தொடர்ந்து ஒவ்வொரு பலனை குறித்து ஒவ்வொரு மந்திரங்களை தேர்ந்தெடுத்து 27 நட்சத்திரத்தின் அடிப்படையில் 27 நாட்களில் இன்றைய தினம் சுதய நட்சத்திரம் 7வது நாள் பூர்த்தியாகிறது. இன்னைக்குதான் நமது காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி இளைய மகாதிபதி சத்யஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜென்மதினம் 27வது ஜென்மதினம். இந்த சரீரமானது ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்களை படித்து உணர்ந்து அறப்பொருள் இன்பம் வீடு ஆகிய பயன்களை அடைவதற்காக நமக்கு இந்த பூலோகத்தில் இந்த சரீரமானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல வேத விகிதமான கர்மாக்கள் புராணத்தை அனுசரித்து உள்ள கர்மாக்கள் என்று சாஸ்திரங்களிலே கூறுகிறார்கள். அதுல புராணோக்த கர்மாவாக இந்த சண்டி ஹோமமானது ஆங்காங்கு எல்லா இடத்திலும் பக்தர்கள் நலம் வேண்டி செய்யப்படுகிறது. இந்த இடத்துல 27 நாட்கள் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஜெகன்மாதா புவனேஸ்வரி சன்னிதானத்தில் தீர்மானம் செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் மிருத்யுஞ்சய மகாமந்திர சகித சண்டி ஹோமம். நமக்கு எந்த விதமான அபமிருத்யு தோஷங்கள் எதிர்பாராத விபத்துகள்லாம் நம்மை அணுகக்கூடாது என்பதற்காக திரியம்பக மந்திர சகிதமாக இன்றைய தினம் சண்டி ஹோமம் செய்யப்பட்டது. இது நான் ஒரு கூட்டு முயற்சியாக சமஷ்டியாக திரவியங்களை சேகரித்து சமஸ்த அன்பர்களுக்கும் சமஷ்டியாக பலன் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த ஹோமத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். சாந்தானந்த மகாஸ்வாமி இதே மாதத்தில் தான் 27 நாட்கள் புதுக்கோட்டையில் அற்புதமாக செய்து வந்தார்கள். 1956ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து அவர் கூடையே இருந்து செய்து கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா அவருடைய வழியிலே நிறைய ஹோமங்கள் செய்யப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை ஜெகன்மாதா புவனேஸ்வரி சன்னிதானத்தில் 14,003 சதுரடி கருக்கல்லாத திருப்பணி செய்துள்ளோம். இந்த ஒரு 2017ஆம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமி மனசுல திருவையாறு தர்ம சம்பர்தனி கோவில் மாதிரி புவனேஸ்வரி கோவிலே அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து நானும் அவரும் சேர்ந்து அந்த புதுக்கோட்டையில சாதுர்மாசிய விரதங்கள்லாம் அன்றாடம் செய்து அந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைய சிற்ப சாஸ்திரங்கள்லாம் பார்த்து 14,003 சதுரடி அதில் 93 தூண்கள் 744 தேவதைகள் அதுக்கப்புறமா அங்கே அபீஷ்டவந்த மகாகணபதி காசி விஸ்வநாத பஞ்சனம்
பேரப்பி பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக விஸ்வகர்மா தேவதச்சர்களுடன் கூடி ஞானஸ்கந்த முதல் குரு பீடங்கள் தட்சிண காளிகாதேவி தன்வந்தரி மகாவிஷ்ணு சொர்ணாகர்ஷண பைரவர் தட்சிணாமூர்த்தி கைவல்யானந்த சுவாமிகள் கொப்பனகோட்ட முனீஸ்வரர் ஆதிவிகர் பகவத்பாதால் தத்தாத்திரேயர் ஓங்காரானந்த சுவாமிகள் ஜெகன்மாதா புவனேஸ்வரி புவனேஸ்வரிக்கு பக்கத்திலேயே மகாமேரு புவனேஸ்வரிக்கு நீங்க இருந்தா மாதிரி 18 கையுடைய அஷ்டாதச புஜா பூஜ்யா சா சஹஸ்ர புஜா சதி 18 கைகளிலே 18 ஆயுதங்கள் தாங்கி அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காதேவி சன்னதி அது பக்கத்திலே ஹோமகுண்டமும் அமைத்து தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இதே மாதிரி ஹோமங்கள் அங்கே நடைபெறுகிறது. காலை வேளையிலே இந்த 3 ஆண்டுல கோட்டி புவனேஸ்வரி மூலமந்திர ஹோமம் கால வேளையில் அங்கே நடக்கிறது புதுக்கோட்டையில். மாலை வேளையில் இந்த 13வது அத்தியாயத்தில் எப்பொழுதும் சாநித்தியம் இருக்கணும். ஏவம் சமாராதேவோ திருவருகையில் யுதாத்மனோ ஹரிகுஷ்டா ஜெயதாத்ரி பிரத்யக்ஷம் பிராகசக்திகா. அங்க வருபவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஜெகன்மாதா புவனேஸ்வரி வடிவத்தாகி கட்டிகாதேவி அருள் கிடைக்கணும். அதை எல்லோரும் உணரணுங்கிறதுக்காக 3 வருஷ காலம் தொடர்ந்து அந்த இடத்துல சக்தி ஹோமமானது செய்யப்பட்டு வருகிறது. அதே மாதிரி இங்கேயும் 2028ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நேற்று ஆகாதவர்கள்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதனால இதெல்லாம் பூர்த்த தர்மம்னு பேர். கோவில் கட்டுதல், குளம் கட்டுதல், நீர்மூழ்த்தல் அமைத்தல், அன்னதானம் செய்தல், சத்திரங்கள் அமைத்து போக்குவரத்துக்கு வழி செய்தல், இதெல்லாம் செஞ்சோமையானால் உலகம் சுபிக்ஷமாக இருக்கும். இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். முன்னாடி நமக்கு வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்னா நம்மளை நிறைய சொல்லிக் கொடுத்து வழி நடத்துவார்கள். இப்பொழுது நாம் பேசுறதுக்கு கூட தயங்கக்கூடிய காலமாக இருக்கு. அதனால பெரியவர்கள் இருந்து நமக்கு வழி நடத்தினாதான் இந்த மாதிரி காரியங்களை நாம் தொடர்ந்து செய்ய முடியும். இப்ப இந்த பக்தமண்டலி சார்பாக கீதா மாமி அவர்கள் மிகுந்த ஸ்ரத்தையோட இந்த இடத்துல எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இத்தனை திரவியங்களையும் சேகரிச்சு இந்த இடத்துல குழந்தைகள்லாம் வச்சு நல்ல உபாசகெல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல பூமி ஹோமம் நடக்கிறதுனா இது பகவதி புவனேஸ்வரி நிச்சயித்த பிரகாரம் தான் நடக்குது. ஏன்னா எத்தனையோ பணம் இருக்கலாம், எத்தனையோ சௌகரியங்கள் இருக்கலாம். இருந்தாலும் தொடர்ந்து நம்மளால 27 நாள் ஹோமங்கள் பண்ண முடியுமான்னா முடியாது. அது இந்த இடத்துல ஒரு சத்திய சங்கல்பமா ஒரு 3 மாதம் முன்னாடி பேச்சுவார்த்தைகள் துவங்கப்பட்டு அப்படியே அது பரிணாம வளர்ச்சியில வளர்ந்து இப்படி பிரமாண்டமா நடக்கிறது. இன்னும் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை இதே மாதிரி இங்கே சண்டி ஹோமங்கள் நடக்கும். புதுக்கோட்டையிலே ரெட்டி சுவாமிகள் ஆராதனை, சாந்தானந்த சுவாமிகள் ஆராதனை, கும்பாபிஷேகமாகி 1 வருஷம் பூர்த்தி. இதெல்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அப்பப்போ வெளியில் போயிட்டு வர வேண்டியிருக்கு. மற்ற எல்லாரும் இங்கேயே இருந்து இந்த ஹோமங்கள்லாம் செய்து விடாம இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சொன்னோம்னா நம்மளை அறியாம நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். நமக்கு துக்கத்தில் இருந்தும் நம்மளுடைய கஷ்டத்தில் இருந்தும் மன வருத்தத்தில் இருந்தும் நம்மளுக்கு மருந்தாக இருந்து காக்கக்கூடியவள் புவனேஸ்வரி யுத்திதான். பூத்தவரே புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவரே பின் கறந்தவரே கரை கண்டனுக்கு மூத்தவரே இன்றும் மூவா மூத்தற்கு இளையவரே மாற்றவரே உணையின்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு அக்ராமத்தில் சொன்னார். 14 உலகத்தில் சென்ற தேவதா ஸ்வரூபிணியாய் மணித்வீபத்தில் வாசம் செய்து கொண்டு காத்து வருவதான ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அருளும் அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகம் இந்த ஹோமத்தில் பங்கு கொள்பவர்கள் எல்லோருக்கும் மனதார வீட்டிலிருந்தே நினைப்பவர்கள் அத்தனை பேருக்குமே கிடைக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கிறேன். ஜெய் ஜெய புவனேஸ்வரி. ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா.